உலகெல்லாம் பயணம் செய்தும் உண்மையை காணவில்லை. உண்மைக்காக அலைந்த நான் உன்னிடத்தில் வந்தேன் அம்மா. உறவோடு காப்பாற்றி உண்மை காட்ட வேண்டும் அம்மா. உலகம் உன் அன்புக்காக ஏங்கியே தவிக்குதம்மா. உன்னை காண மூவுலகும் துடியாய் துடிக்குதம்மா. உன் சரணம் வணங்கிட உலகெல்லாம் கொதிக்குதம்மா. உளம் இறங்கி அன்பு காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாயா. இன்னைக்கு அருள்மொழிகள்ல நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? அதாவது சரணாகதி அடைவதில் பயம் அப்படின்ற ஒரு டாபிக்ல பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நேற்று அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, அம்மா நிறைய பேர் வந்து சரணாகதி அடையணும்னு ஆசைப்படுறாங்க, அதாவது ஆன்மீகத்தில் முன்னேறணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த சரணாகதியை நினச்சி பயப்படுறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் போயிடும், நம்மளுடைய ஆசையெல்லாம் வந்துட்டு விட்டுருணும், நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையை வாழும், நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே இழக்கணும், சரணாகதி அடையிறதுல சும்மா சாதாரண விஷயம் இல்லைன்னு பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா சொன்னாங்க, அம்மா அப்படிதான் பயப்படுறாங்க, ஆக்சுவலி இது உண்மை கிடையாது. சரணாகதி அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஏற்படுற ஒரு உணர்வு. அது வந்து யாராலையும் கட்டாயப்படுத்த முடியாது. அப்படி கட்டாயப்படுத்தினாலும் அது வேஸ்ட் தான். ஸோ அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு சத்குரு இருக்காங்க அப்படின்னா முதல்ல அந்த சரணாகதி அடையறதுக்கான சூழ்நிலைகள் உருவாக்கி அவங்கள மீறி எனக்கு வந்து கடவுள் தான் வேணும், எனக்கு வேற எதுவுமே வேணாம் அப்படின்ற உண்மையான அன்பை அவங்க காட்டுறதுனால மற்றது எல்லாமே சும்மான்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்து சரணாகதி அடைவாங்க. ஸோ சரணாகதி அடையறதுக்கான அந்த சூழ்நிலைகளையும் அந்த மனப்பக்குவத்தையும் முதல்ல வந்து சத்குரு வந்து உருவாக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் அது அவங்க வந்து முழுமையா சரணாகதி அடைய முடியும் அப்படின்றத அம்மா சொல்லிட்டு இருந்தாங்களே. இப்போ அதோட பேலன்ஸை நம்ம பார்க்க போறோம். அப்ப அம்மா வந்து இப்ப சொல்றாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். குருவின் உடலை மட்டுமே கண்டு மக்கள் அவரை பற்றி முடிவெடுக்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்கு இருக்கும் ஆசாபாசங்களையும் அறியாமைகளையும் அவர் மீதும் திணித்து அவருக்கும் அவையெல்லாம் இருப்பதாக நினைத்துக் கொள்கின்றார்கள். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம அம்மாவை எடுத்துக்கோங்க. நம்ம அம்மா தான் நம்மளுக்கு குரு இல்லையா? இப்போ நம்ம குருவை பார்க்குறோம் அப்படின்னா சில பேர் குரு நம்ம அம்மா வந்து இந்த உடம்புல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அது அறியாமை. சத்தியமா அப்படி கிடையாது. இப்போ நீங்க அம்மா வந்துட்டு சொல்றீங்க, அம்மா நீங்க ஒரு நிமிஷம் ரூம்குள்ள போய் உட்காருங்கம்மா, இங்க வெளில வராதிங்கம்மா, வெயில் அடிக்குதுமா, நீங்க போய் உட்காருங்கம்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். அம்மா என்ன பண்றாங்க, நமக்காக வேண்டி சரி நம்ம குழந்தை அப்படி சொல்றா அப்படின்றதுக்காக அம்மா ரூம்ல போய் வெயில் இல்லாம உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. ஆனா உண்மையாவே அம்மா ரூம்குள்ள போய் உட்காந்துட்டாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த உடல் அங்க உட்கார்ந்துருக்கு. ஆனா அம்மா எங்கும் நிறைஞ்சவங்க, எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடியவங்க. இந்த மாதிரி தான் நாங்க படிச்சிருப்போம். அம்மா இந்த மாதிரி தான் ஒரு ரூம்குள்ள, அதாவது ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப வந்து அம்மா வந்து ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கும் போது வெளியே வேற ஒருத்தர் சத்சங்கம் கொடுத்துட்டு இருந்தாராம். அதை வந்து ஒரு சுவாமிஜி பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அந்த சத்சங்கத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இந்த மாதிரி அவர் சொன்னார் தெரியுமா, வெளில இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாருன்னொன்னே அம்மா டக்குன்னு என்ன பண்ணாங்களா, அவர் அப்படி சொல்லவில்லை, அவர் இப்படிதான் சொன்னாருன்னு அவர் சொன்ன ஒரு டைலாக் விடாம அவர் சொன்ன எல்லாத்தையுமே அப்படியே சொன்னாங்களா. ஆக்சுவலி அம்மா அந்த இடத்துல இல்லவே இல்லையா. அம்மா ரூம்குள்ள வேற ஒரு இடத்துல இருந்தாங்களா. சத்சங் பண்ணவர் உள்ள பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லையாம். அப்போ அம்மாவால எப்படி அவர் வெளில பேசினவர் சொல்ல முடிஞ்சது? ஏன்னா அம்மா எங்கும் நிறைந்திருப்பவர். சோ அதுதானே உண்மை. அப்போ நம்ம வெறும் உடலா பார்த்துட்டோம் அப்படின்னா அது உண்மை கிடையாது இல்லையா? அப்போ அம்மா என்ன சொல்றாங்க, அதாவது உனக்கு இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு எல்லாமே குருவுக்கும் இருக்குன்னு நினைக்கிறாங்களாம். அது முட்டாள்தனம். குரு வந்து கடவுள், அவருக்கு எப்படி இருக்கும்? இப்ப நான் அம்மாவோட கேரக்டர் நான் அடிக்கடி சொல்வேன். என்ன சொல்வேன் அப்படின்னா, அம்மா நீ சும்மா ஜாலியா தானமா என்ஜாய் பண்ற, நீ வந்து அவதாரம் எடுத்து என்ஜாய் பண்றதுனமா, அது வந்து நான் அம்மாவை அப்படி பாக்குறேன், அவ்வளவுதான். அது உண்மையா அப்படின்னு கேட்டா அம்மாவை நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. எனக்கு அம்மா கொடுத்திருக்க புரிதல் என்ன அப்படின்னா, இறைவன் எதுக்கு வந்து பிரம்மத்துல இருந்து சக்தி எதுக்கு பூமியை படைச்சது? என்ஜாய் பண்ண தானே படைச்சது. நம்ம எல்லாருமே அவங்க அனுபவிக்க தானே படைச்சது. சோ சாரி, அதுல என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும், ஓகே. ஆனாலும் நம்ம படுற துயரம் இருக்கலையே, அதை பார்க்கும்போது இறைவனுக்கு கஷ்டமாவும் இருக்கும். அதை நான் ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கிட்டேன். நான் எப்பவுமே அம்மா கிட்ட சொல்வேன், அம்மா நீ என்ஜாய் தானே பண்ற, உனக்கு என்னமா குறை, உனக்கு என்ன குறை? இது வந்து என்னோட பாவம்டா. நான் அம்மா கிட்ட இப்படிதான் கேட்பேன் எப்பவுமே, உனக்கு என்ன குறை? இப்ப ஜாலியா பிறந்த சின்ன வயசுலேயே கிருஷ்ணாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, கிருஷ்ணா உனக்கு நிறைய காட்சி கொடுத்து கிருஷ்ணா உனக்குள்ள மெர்ஜும் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் காளிக்கு ஆசைப்பட்டு காளியும் கிடைச்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் இருக்கிற உனக்கு என்ன குறை, வர பக்தர்கள்லாம் அணைச்சி கட்டி பிடிச்சி ஜாலியா இருக்க. சில பேர் வந்து அம்மாக்கு உடம்பு வலிக்குது அப்படி பாக்குறாங்களே, அது அவங்களோட பாவம். ஓகே, அது வந்து கருணை பாவம். எனக்கு வந்து நான் கிருஷ்ணா தானே எனக்குள்ள இருக்கிறாரு, கிருஷ்ணா இருக்கிறதுனால நான் ரொம்ப ஒரு ஹாப்பியான மைண்ட் செட்லயே தான், அது தெரியல, அது அப்படிதான் இயற்கையாவே வருது. ஓகேவா, நான் என்ன நினைக்கிறேன், ஒருவேளை கிருஷ்ணா உள்ள இருக்கிறதுனால அந்த பாவம் எனக்கு இருக்கு போல் இருக்கு. நான் அம்மாவை அப்படிதான் பார்ப்பேன். உனக்கு என்னம்மா ஜாலியா கட்டி பிடிக்கிறோமா, கட்டி பிடினா ஒரு நாள் ஃபுல்லா தான் கட்டி பிடிக்கலாம், யாரு வேணான்றா சொல்லுங்களேன். இப்போ ஒரு நாள் ஃபுல்லா நீ கிருஷ்ணாவை கட்டி பிடினா நான் சத்தியமா கட்டி பிடிச்சிட்டு ஜாலியா இருப்பேன். எந்த வேலையும் செய்யாத, ஒரு நாள் ஃபுல்லா கிருஷ்ணாவை கட்டி பிடிக்கிறியா அப்படின்னா சத்தியம் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி அதை பண்ணிக்கிட்டே வீட்டு வேலையை செய்யாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுவே எனக்கு டியூட்டினா நான் ஜாலியாக தான் பண்ணுவேன். அப்போ அதே ஃபீல் தான் அம்மாக்கு இருக்கும். ஒவ்வொரு பக்தர்களையும் அம்மா கட்டி பிடிக்கும்போது எவ்வளோ என்ஜாய் பண்ணுவா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் அம்மாவை பார்க்க வராங்க, அப்போ எவ்வளவு ஏக்கத்தோட வருவாங்க, அம்மா அவங்கள பார்க்க எவ்வளவு ஏங்கி இருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு என்ஜாய்மெண்ட் தான் நான் பாக்குறேன். ஆனா என்ஜாய்மெண்ட் மட்டும்தான் அதுல இருக்குமான்னு கேட்டா இல்ல, அதுல வலிகள் இருக்கும், அதுல வேதனைகள் இருக்கும். எப்படி இருக்கும்? வரவங்க எல்லாருமே ஜாலியாவா வருவாங்க? வரவங்க எத்தனை பேர் கவலையில வருவாங்க, எத்தனை பேர் சில உறவுகளை இழந்து அந்த வழியில வருவாங்க, எத்தனை பேர் என்னை காப்பாத்த மாட்டியா தாயேன்னு வருவாங்க. அப்ப அந்த நேரத்துல அம்மாவுக்கும் அந்த இடத்துல அவங்க மிரர் தான் இல்லையா அம்மா, அவங்களுக்கு அந்த கவலை வரும் தான், அந்த உணர்வு வரும் தான். ஓகேவா, அதை அனுபவிக்கிறாங்க. ஆனா அது அம்மாவை தாக்காது, புரியுதுங்களா? அதை அனுபவிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா என்ஜாய் பண்றாங்கன்னு என்னோட பாவத்துல நான் பாக்குறேன். சிலர் வந்து அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நமக்காக அம்மாக்கு என்ன தலையெழுத்தா, இந்த உடலை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கிராமத்துல பிறந்து அடி வாங்கி சிக்கி சின்ன பின்னமாகி சின்ன வயசுலயே எல்லார்கிட்டையும் தாங்க முடியாத பேச்செல்லாம் வாங்கிக்கிட்டு இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் அம்மாவை வந்து வயசான காலத்துல எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அம்மா பாவம் இல்லைன்னு சில பேர் நினைப்பாங்க. அது அவங்களுடைய பாவம். இது ரெண்டுமே தப்பு கிடையாது, இது ரெண்டுமே மட்டும்தான் உண்மைன்றதும் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு படத்துக்கு போறீங்க, ஒரு படத்துல சில பேருக்கு காமெடி சீன் ரொம்ப பிடிக்குது, சில பேருக்கு சென்டிமெண்டல் சீன் ரொம்ப பிடிக்குது. நீ எதை எடுத்துக்கிறியோ அதுதான். ஆனா அதை வச்சு இந்த படம் காமெடி படம் நம்ம சொல்லிட முடியாது, சென்டிமெண்ட் சீனை மட்டும் வச்சு இந்த படம் வந்து சென்டிமெண்ட் படம் சொல்ல முடியாது. அதை உருவாக்குனவங்க தான் எந்த நிலையில உருவாக்கி இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி அம்மாவை பார்க்கும்போது சில பேருக்கு சில பாவம். ஓகேவா? அப்ப அந்த வகையில நான் எப்ப போனாலும் அம்மா சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, நல்லா சிரிப்பாங்கப்பா, நல்லா சிரிப்பாங்க. ஆனா மத்தவங்க எப்படி பாக்குறாங்களோ, அதாவது சில பேர் வந்து வேதனையோடய அம்மாவை பாக்குறாங்க, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்ட்டு. சோ அப்ப அம்மா அவங்களுக்கு நேரம் வந்து அந்த பாவத்துல தான் காட்டுறாங்க. இன்னும் எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, இறைவன், நான் எப்பவுமே சொல்வேன், இறைவன் அவதாரம் எடுக்கிறது என்ஜாய் பண்ணதான் நான் சொல்லுவேன். பட் ஜீசஸை கம்பேர் பண்ணுங்க, ஜீசஸை கம்பேர் பண்ணுங்க. அவர் என்ஜாய் பண்ண வந்து அந்த அவதாரம் எடுத்தாரு, நம்மளுடைய பாவங்களை நீக்கிறதுக்காக அவருடைய ரத்தத்தால, நம்ம சிந்த வேண்டிய ரத்தம், நம்ம பண்ண கர்மாவால நம்ம அழிஞ்சு போகணும். அப்போ என்னுடைய குழந்தைங்க அழிஞ்சிடக்கூடாதுன்னு என் மேல படக்கூடிய காயத்தை அவர் மேல வாங்கிக்கிட்டு ரத்தம் சிந்திருக்காரு. அப்ப அவருடைய அவதாரம் வந்து நம்ம என்ஜாய் பண்ண அவதாரம் சொல்லவே முடியாது. அவர் முழு கருணை, கருணையின் வடிவம் அப்படின்னாலே அவர் தான். அடிக்கடி நான் கிருஷ்ணா கிட்ட சொல்லுவேன், ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணா தான் ஜீசஸா பிறந்தாரு, அதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு நான் முதல்ல கிருஷ்ணாவை மனசுல நினைக்கும் போது எனக்கு கனவு வந்துச்சு, ஜீசஸ் கிருஷ்ணான்னு எனக்கு வந்து கனவுல வந்துச்சு. ஏன்னா அப்பையில நான் எல்லாருமே ஒண்ணுன்னு தான் நினைப்பேன். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாவே இருந்துச்சு. ஓகே, அப்போ நான் அடிக்கடி கிருஷ்ணா கிட்ட சொல்வேன், கிருஷ்ணா மகாபாரத போர்ல எல்லாரையும் போட்டு தள்ளினதுக்கு தானே நீ வந்து ஜீசஸா பிறந்து அடியை வாங்கிக்கிட்டேன்னு நான் கேட்பேன் அடிக்கடி. அப்போ நான் கிருஷ்ணா கிட்ட என்ன சொல்வேன் அப்படின்னா, இங்க பாருடா, நீ எப்ப பார்த்தாலும் சீண்டிக்கிட்டே இருக்கான ஜீசஸ் எடுத்துக்க, ஜீசஸ் பாரு, கருணையின் உருவம். ஒரு தாய்மையை ஒரு ஆண் கிட்ட பார்க்க முடியும் அப்படின்னா அது ஜீசஸ் தான், வேற ஓட்டெல்லாம் என்னால பார்க்கவே முடியல. ஜீசஸ் கிட்ட வேணா நான் பாப்பா. அதுக்கு தான் அடிக்கடி கிருஷ்ணா கிட்ட சண்டை போட்டுட்டு நான் ஜீசஸை கட்டி பிடிச்சிப்பேன். ஒரு தடவை கிருஷ்ணா கிட்ட சண்டை போட்டுட்டு ஜீசஸை கட்டி பிடிச்சி அழுகுற மனசார, மனதளவில். ஆசிரமத்திலே இது நடக்குது, அம்மா என்ன சீண்டிட்டாங்க, அம்மா தான் கிருஷ்ணா இல்லையே, என்ன சீண்டிட்டாங்க. வந்த அழுவையில ஜீசஸ் நினைச்சு, ஜீசஸ் இங்க வாங்க, நீங்க கடைசியா ஒரு கேள்வி கேட்டீங்க தெரியுமா, இறைவா என்னை ஏன் கைவிட்டீர், அந்த மாதிரி என்னையும் இவங்க கை விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அழுவோன்னு ஒரே அழுவை. அப்புறம் போன் எடுக்கிறேன், ஜீசஸ் வந்து என்னை கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ, ஜீசஸ் வாண்ட் டு ஹக் யூன்னு எனக்கு வந்து மேல வந்து டைட்டில் வந்துச்சு. ஓகே, சோ இப்போ நம்ம எதுக்காக இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, இப்போ என்ன டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா, அம்மா என்ன சொல்றாங்க, நீ இந்த உடல்ல வந்து குருவை பார்த்துட்டு இந்த உடல் தான் உனக்கு இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு அவங்களுக்கும் இருக்கும்னு நினைச்ச அப்படின்னா அது உண்மை கிடையாது. அவங்க அனைத்திற்கும் அப்பாற்பட்டவங்க. சோ நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. அம்மா வந்து ஜாலியான கேரக்டர்னு கெஸ் பண்ண முடியாது, அம்மா வந்து கருணை மட்டும் கெஸ் பண்ண முடியாது, அவங்களுக்குள்ள எல்லாமே இருக்கு. சோ அததான் இப்ப நம்ம வந்து டீடைல்டா பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எப்படி பாக்குறோம்ன்றது முக்கியம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ ஜீசஸ் வந்து ஜீசஸ் மாதிரியே ஜீசஸ ரொம்ப விரும்பி
ஜீசஸாவே ஆனவங்க யார் தெரியுமா? தெரேசா நியூமன். நீங்க பார்த்திருப்பீங்க ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி புத்தகத்துல அந்த அம்மாவை பத்தி யோகானந்தர் சொல்லியிருப்பாரு. அந்த அம்மா உண்மை போட்டோ கூட இருக்கும். அந்த அம்மா வெள்ளிக்கிழமை இரவு அதை சாயங்கால நேரத்தில் ஜீசஸ் நினைச்சு அவங்க உருகும் போது, ஜீசஸோட ஐக்கியமாகும் போது, ஜீசஸ் உடம்புல வழிஞ்ச ரத்தம் அவங்களுடைய உடம்புல வழிஞ்சதை கண்ணால பார்த்திருக்காங்க. அப்ப யோகானந்தரையும் அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் தியானத்துக்குள்ள போய் அங்க என்னதான் நடக்குதுன்னு பார்க்கும்போது அவங்க அந்த அளவுக்கு ஜீசஸை உணர்ந்ததுனால அவங்களுடைய உடம்புக்குள்ள அதை வெளிக்காட்ட முடிகிற அளவுக்கு அவங்க பிரதிபலிச்சாங்க பாருங்க. அப்ப அவங்களும் ஜீசஸ் தான் இல்லையா? கரெக்ட் தான் இல்லையா? அப்போ அவங்களுடைய பாவம் அந்த இடத்துல கருணை மழையா அவங்க பொழிஞ்சிருக்காங்க. அவ்வளோ கருணை. ஓகேவா? சோ என்ன அப்படின்னா, நம்ம ஒரு குருமார்களை இவங்க இப்படிதான் அப்படின்லாம் நம்ம பிக்ஸ் பண்ணிடவே முடியாது. யாருக்கு எந்த பாவம் வேணுமோ அந்த பாவத்தை அதிகமா ஃபீல் பண்ணும் போது அவங்க அதுவாவே மாறுறாங்க. அவ்வளவுதான். இப்ப நான் அம்மாவை கிருஷ்ணான்னு நினைச்சேன் அப்படின்னா எனக்கு கிருஷ்ணாவா தான் அம்மா பிஹேவ் பண்றாங்க. சில பேர் அம்மாவை ஜீசஸ்ன்னு நினைச்சாங்கன்னா அம்மா ஜீசஸா தான் பிஹேவ் பண்ணுவாங்க. சில பேர் காளின்னு நினைச்சாங்கன்னா கருணை உள்ளமா தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ நம்ம வெறும் குருவோட உடலை வச்சு நீயும் நானும் ஒண்ணுன்னு நினைக்கவே முடியாது. அதை நினைச்சா அது மிகப்பெரிய தவறு. அதுதான் அம்மா இங்க சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா, குரு நானும் ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு அம்மா இடத்துல சொல்றாங்க, இதுதான் குருவிடம் அவர்கள் சரண் அடைவதற்கு தடையாக இருக்கிறது. சோ ஒரு குரு கிட்ட ஒருத்தவங்க சரணடையணும் அப்படின்னா அவங்க நீனும் ஒரு மனுஷன் தானே, என்ன மாதிரி தானே, உனக்கும் விருப்பு வெறுப்பெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு அவங்க நினைச்சதுனாலதான் அவங்க சரணடைகிறதுக்கு பயப்படுறாங்க. ஆக்சுவலி நீ கவலைப்படாத, நம்ம ஸ்டார்டிங்கே சொன்னதா நேத்து, நீ சரணடைய போறது சொர்க்கத்துக்கிட்ட. நீ சாதாரண மனுஷங்கிட்ட சரணடைய போறது கிடையாது. அதுக்கு வேணா நீ பயப்படலாம். சாதாரண மனுஷங்கிட்ட நீ சரணடைய போற அப்படின்னா நீ பயப்படலாம். உன்னை கூப்பிடுறதே சொர்க்கம். சொர்க்கத்துக்கிட்ட சரணடைறதுல உனக்கு என்ன கவலை இருக்கு, உனக்கு என்ன பயம் இருக்கு? சோ அதுதான் அம்மா இங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. ஒரு மனுஷன் குரு கிட்ட சரணடைகிறதுக்கு பயப்படுறான் அப்படின்னா குருவை அவன் ஈக்குவலுக்கு அவன் ட்ரீட் பண்றதுனாலதான் அவனுக்கு பயம் வருது. குரு அவனுக்கு கடவுள்னு தெரியல. குருவுக்கு ஆசை கிடையாது, ஆசையே கிடையாது குருவுக்கு. அப்புறம் எங்க இருந்து நம்மளுக்கு அவங்க சுருட்டிக்கு போறாங்க? அவங்களுக்கு தான் ஒரு ஃபீலுமே எதுலையுமே ஃபீல் கிடையாது. அவங்க பர பிரம்மமாச்சு. அடுத்தது பார்க்கலாம். குரு தங்களை கட்டுப்படுத்துவார் அல்லது தங்களிடம் உள்ளவற்றை பிடுங்கிக் கொள்வார் என்று இவர்கள் பயப்படுகின்றார்கள். புரியுதுங்களா? பயப்படுறாங்களாம். அவர் தங்களுடைய தனித்தன்மையை அழித்து விடுவார், தங்களை துன்பத்திற்கு உள்ளாக்குவார் என்று பயப்படுகின்றார்கள். சோ என்னுடைய தனித்தன்மையை அழிச்சிருவாங்க. இப்ப சில பேர் என்ன பார்த்தே பயந்துருக்கலாம். கிருத்திகா பிரபாகர்னு பேர் வச்சிருந்தாங்க, அதையே இவங்க எடுத்துட்டாங்க. குருவே போச்சுப்போ, அங்க போனா எல்லாம் அழிஞ்சிடும் போல் இருக்கு, நம்ம தனித்துவமா நடக்கவே முடியாது போல் இருக்கு. ஆனா அம்மா என்னை தனித்துவமா விளங்க வைக்கிறாங்க. எதுல தெரியுமா? உண்மையா விளங்க வைக்கணும். மீராபாய் மாதிரி விளங்கணும். வெறும் கிருத்திகா பிரகாரம் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல விளங்குறதுல என்ன இருக்கு? அதுல எவ்வளவு சுயநலம் இருந்திருக்கும். இப்பதான் எனக்கு தெரியுது நிறைய சுயநலமான விஷயங்கள் அதுல இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நான் கடவுளை நோக்கி பயணம் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது, தனித்துவம் அப்படின்றது அது நம்ம வளர்த்துக்கிறது கிடையாதுப்பா, அதுவே நம்மள தேடி வர்றதுதான். அம்மா அந்த பாதையில தான் என்ன நடக்க வச்சிருக்காங்க. தன்னைத்தானே ஒரு தனித்துவமா விளங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? இப்ப அதுக்கு தானே இந்த உலகத்துல எல்லாரும் போட்டி போடுறாங்க. நான் ஒரு டாப் ஒரு பொசிஷன்ல இருக்கணும், 4 பேர் என்னை பார்த்தா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். அது எந்த தொழிலா இருந்தாலும் சரி, எந்த பிசினஸா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நான் தனித்துவமா விளங்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கா? எல்லாருமே அதுக்கு போராடிட்டு இருக்காங்களா? ஆக்சுவலி நீ தேட வேணாம். உண்மையான தனித்துவம் உன்னை தேடி அதுவே வரும். நீ செய்ய வேண்டிய விஷயங்களை சரியா செஞ்சனா அதுவே உன்னை தேடி வருமே தவிர்த்து நீ தேடி நான் தனித்துவமா விளங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் நீ தேடவே வேண்டாம். ஓகேவா? ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னா, வெறும் புத்தகத்தை படிச்சு டாக்டர் ஆக முடியாது. உள்ளுக்குள்ள எல்லா பிராக்டிக்கலான விஷயமும் தெரிஞ்சா மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும். சோ அதுதான். அதனால சொல்றாங்க, அம்மா என்ன சொல்றாங்க, குரு கிட்ட அப்படின்னா நம்மளோட தனித்தன்மையை புடுங்கி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம நம்மள ஒரு துன்பத்துல தள்ளி விட்டுருவாங்கன்னு பயப்படுறாங்க. ஏனென்றால் அவர்கள் பார்ப்பது ஸ்தூலமாக தெரியும் குருவின் உடலையும் அதன் செயல்களையும் மட்டுமே. சோ ஸ்தூலமாக வெறும் உடவை பார்க்கறதுனால அவங்களுக்கு அந்த பயம் வருது. அதனால் அவர்கள் குரு தங்களை ஏமாற்றி விடுவாரோ என்று பயப்படுகின்றார்கள். ஆனால் சத்குரு உடம்புக்கு அப்பாற்பட்டவர். அவர் மனித இயல்பை கடந்தவர். அவர் தூய்மையான உணர்வு மயமானவர். உண்மையை சொன்னால் அவருக்கு வடிவமோ பெயரோ இல்லை. பாத்தீங்களா?
அதாவது சத்குரு வந்துட்டு உடம்பல்லையா, உணர்வே வடிவானவரா. உணர்வு தான் இறைவன், உணர்வு மயமானவர், தூய்மையான உணர்வு மயமானவர். புரியுதுங்களா? இப்ப யாராவது கருணையா நடந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துலதான் இறைவன் இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துலதான் நம்ம குரு இருக்காங்கன்னு அர்த்தம். சோ அவருக்கு உடம்பு கிடையாது. இப்ப நம்ம அம்மாக்கு இதுதான் பேருன்றது கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே அம்மா தான், இறைவன் இல்லையா? சோ அம்மாக்கு இதுதான் உடம்பு, இதுதான் பேருன்றதெல்லாம் கிடையாது. அவங்க எப்ப வேணாலும் எந்த வடிவம் வேணாலும் எடுப்பாங்க. கிருஷ்ணா சொன்னாராம், உங்களுக்கு ஏன் கோபியர்கள் பிடிக்கும்னு கிருஷ்ணா கிட்ட கேட்டாங்களாம். எல்லா பக்தர்களும் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா கோபியர்களை மட்டும் நீங்க ஸ்பெஷல்னு சொல்றீங்களான்னு கேட்டதுக்கு ஆமா கோபியர்கள் ஸ்பெஷல்னு சொன்னாராம். ஏன்? சில பக்தர்கள் உங்க பேரை, கிருஷ்ணான பேரை கேட்டாலே உருகி அழுவுறவங்க இருக்காங்கல்ல, அப்ப அவங்கள தானே உங்களுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு எல்லா பக்தர்களும் உண்மைதான், எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நீ சொன்ன மாதிரி கிருஷ்ணான்னு கேட்டாதான் நிறைய பேர் உருகி அழுறாங்க. ஆனா கோபியர்கள் அப்படி இல்லை. கோபியர்களுக்கு எந்த பேரை கேட்டாலும் கிருஷ்ணான்னு தோணுமா. புரியுதுங்களா? எந்த கணேசான்னு கூப்பிட்டாலும் அவங்களுக்கு கிருஷ்ணா ஞாபகம் தான் வருமா. ஐயனார்னு கூப்பிட்டாலும் அவங்களுக்கு கிருஷ்ணா ஞாபகம் தான் வருமா. ஐயனார் மாதிரி கிருஷ்ணா எப்படி கெத்தா இருக்கான்ல, கணேச மாதிரி எப்படி மூக்க வச்சுக்கிட்டு நீட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் பாரு கிருஷ்ணன். எனக்கே அப்படிதான் தோணும், எந்த கடவுளை பார்த்தாலும் எனக்கு கிருஷ்ணான்னு தான் தோணும். ஓகேவா? சோ எந்த பேரை கேட்டாலும் கிருஷ்ணான்னு தோணுமா. அப்போ ஒரு படி மேல இருக்காங்க இல்லையா கோபியர்கள். உடனே என்ன சொல்றேன்னு நினைக்காதீங்க, நான் உத்தமமான கோபியர்களை சொல்றேன். நம்ம கோபியர்கள் பேரை வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம், நான் உத்தமமான கோபியர்களை பத்தி சொல்றேன், சரியா? சோ இதுல இருந்து என்ன அப்படின்னா, இறைவன் வந்துட்டு இந்த ஒரு உடல், குரு வந்து இந்த உடல்னு நம்ம சொல்லவே முடியாது, அவங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க, அவங்களுக்கு இதான் பேருன்னே சொல்ல முடியாது, எல்லா பேருமே அவங்க பேருன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது, அங்கே ஆள் என்பதே இல்லை. அங்க ஆளுன்னு ஒருத்தவங்க நிறையவே கிடையாது. குரு அப்படின்றதுல ஆளே கிடையாதான், நிறைவான சூன்யம் மட்டுமே உள்ளது. அதாவது நிறைவான அங்க உணர்வு, சூன்யம் அப்படின்னு சொல்றாங்க, அது மீனிங் எனக்கு தெரியல. அதாவது நிறைவான ஒரு உணர்வு நிலைன்னு சொல்லலாமே, ஓகேவா? ஒரு சக்தி பிரம்மம்னு சொல்லலாமே, அதுதான் அங்க இருக்குன்றாங்க. உருவமே இல்லாத, பெயரே இல்லாத குரு எப்படி உங்களிடம் இருந்து எதையாவது பற்றி கொள்ள முடியும்? சோ உடல் இல்ல, ஒரு உடல் இல்லைன்றாங்க, இவங்களுக்கு தனியா ஒரு பேர் இல்லைன்றாங்க, அவங்களுக்குன்னு தனி கேரக்டரே இல்ல. பாப்பா எங்க இருந்து உன்னோடதெல்லாம் அவங்க வாங்கிக்க போறாங்க? அம்மா எல்லாருக்குள்ளேயே வாழ்றாங்கல்லடா, அதனால அம்மாக்கு வந்து இவங்க இந்த பர்டிகுலர் கேரக்டர்லாம் அம்மாக்கு சத்தியமா கிடையாது. இப்ப நான் தான் அம்மா, நீங்க தான் அம்மா. இப்போ ஒருத்தவங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்னா அமைதியா இருக்கக்கூடிய அவங்களோட உணர்வு தான் இல்லையா. ஒரு நேரம் அமைதியா இருப்பாங்க, ஒரு நேரம் வந்து ஜாலியா அரட்டடிக்கிறவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளதானே எல்லா உணர்வுகளும் வருது, அவங்க தானே படிச்சாங்க. சோ அனைத்தும் அவங்களுக்குள்ள இதுதான் அதிகமா இருக்கு, இதுதான் கம்மியா இருக்குன்னு அதிகமா இருக்குன்னா ஒண்ணு சொல்லலாம், இறைவனுக்கு கருணை நம்ம மேல அதிகமா இருக்கு, அதை வேணா சொல்லலாம். மத்த எல்லாமே கலந்தவங்க தான். ஓகேவா? அடுத்தது, சோ அப்படிப்பட்டவர்கள் எப்படி உங்களை கட்டுப்படுத்துவார்? அவர் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்து இருக்கிறார். அவர்களுடைய அந்த சாநித்தியத்தின் மூலம் நீ பலனடைகிறாய். நீ உண்மையில் குருவை பயன்படுத்த விரும்பினால் உன் சொந்த ஆத்மாவிடம் சரணடைந்து விடு. இங்க பாருங்க, இதுல ஒரு முக்கியமான வார்த்தை, அதாவது அவங்களுடைய சாநித்தியம் மூலமா தான் நீ பலனடைகிறியா. நீ மெடிடேஷன் பண்ணி ஒன்னும் பெருசா பலனடையல, அவங்க உனக்கு பிச்சை போடுறாங்க, நம்மளுக்கு பிச்சை போடுறாங்க, நம்மளுக்கு அந்த அவங்களுடைய சாநித்தியத்தை நம்மளுக்கு கொடுத்து நம்மளை வலுப்படுத்துறாங்க. புரியுதுங்களா? சோ அவங்க தான் கொடுக்குறாங்களே தவிர்த்து நம்ம ஒன்னும் அவங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. நம்ம கொடுக்கறது ஆக்சுவலி வேஸ்ட். நம்ம என்னத்தை கொடுத்துருவோம்? இப்ப அம்மா வந்து நமக்காக உயிரை கூட கொடுப்பாங்க, நம்ம கொடுப்போமா? கரெக்டா? அவங்களால கொடுக்க முடியாது, நம்மளால கொடுக்க முடியுமா? அம்மா வந்து அவங்களுடைய தவ வலிமைகளை கொண்டு எனக்கு வந்து கிருஷ்ணாவை கொடுத்தாங்க, அந்த ஃபீலை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய தவ வலிமைகளை கொண்டுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அம்மாவுடைய சக்தி தான் நமக்குள்ள இயங்குது. அம்மாவுடைய சக்தியில நம்மளுக்கு கொஞ்சம் பிச்சை போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். சோ அவங்க இல்லைன்னா எனக்கா எப்படி யோசிச்சு பாருங்க, எனக்கு எப்படி வந்திருக்கும்? எனக்கு ஒரு ஃபீலிங்குமே இல்லாம இருந்தா திடீர்னு எப்படி வரும்? அப்ப அம்மா கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ அவங்க தான் நம்மளுக்கு உண்மையானதை கொடுக்குறாங்க. நான் என்னத்த அம்மாவுக்கு கொடுத்துட்டேன் நான் நினைச்சு நான் சொல்லலாம், நான் அம்மாவுக்கு ஒரு பெட்டி பெட்டியா தூக்கிட்டு போன கிஃப்ட், என்ன பிரயோஜனம்? அதனால என்னோட உயிரை கொடுத்துட்டேனா, இல்ல வந்து என்னோட சாநித்தியத்தை நான் பண்ண மெடிடேஷன்ல அம்மாக்கு ஏதாவது சக்தியை கொடுத்தனா? நான் கொடுக்கறதுல ஒண்ணுமே கிடையாது, அவங்க கொடுக்கறத கம்பேரே பண்ண முடியாது. சோ அவங்க கொடுக்க வந்தவங்கன்னு சொல்றாங்க. உன் சொந்த ஆத்மாவும் குரு ஆத்மாவும் ஒன்றே. உன்னுடைய சொந்த ஆத்மாவும் குரு ஆத்மாவும் ஒன்றே. உன்னுடைய ஆத்மான்றது தான் இறைவன். புரியுதுங்களா? நம்மளுடைய ஆத்மா ஆக்சுவலி இறைவன். நம்ம அது புரிஞ்சுக்காம இருக்கிறோம். எனவே உன்னிடம் எதையாவது ஒன்றை கேட்கவோ, ஒன்றை வற்புறுத்தவோ அல்லது பற்றி கொள்ளவோ யாரும் இல்லை.
சோ நீயும் உன்னோட ஆத்மாவும் குருவோட ஆத்மாவும் ஒண்ணு அப்படின்னும் போது உன்கிட்ட இருந்து என்னத்தான் அவங்க புடுங்கிக்க முடியும்? நீயும் அவங்க ஒண்ணு. புரியுதுங்களாடா? இப்ப அம்மா இருங்க, எக்ஸாம்பிளோட இந்த வார்த்தை நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அம்மா என்ன சொல்றாங்க, நீயும் நானும் ஒண்ணுன்ட்டாங்க. இப்போ நீங்க நினைக்கிறீங்க நம்மளோட சொத்தை புடுங்கிடுவாங்களோ? புடுங்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வலிக்குதா? அது குருவுக்கும் வலிக்கும். ஏன்னா உன் ஆத்மா வலிக்குதுன்னா அவங்களுக்கும் தானே வலிக்கும். அது எப்படி புடுங்குவாங்க? அப்ப நீ நானும் ஒண்ணு அப்படின்னும் போது எப்படி புடுங்குவாங்க? ஆனா இதுவே உன் உடம்புல ஒரு காயம் இருக்கு அப்படின்னா அதை நீ எடுத்தே ஆகணும். அதை வந்து கிளீன் பண்ணியே ஆகணும். பண்ணி தானே ஆகும். அது வலிச்சாலும் பரவாயில்ல, பண்ணி ஆகும். ஏன்னா அது இருந்துச்சுன்னா நம்மளுடைய உடம்புக்கு ஆபத்து. அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிறதுல எது காயம், நம்ம கிட்ட இருக்கிறதுல எது உருப்படி நமக்கே தெரியாதே. அப்போ குரு கிட்ட சரணாகதி அடையும் போது குரு என்ன பண்றாங்க, உன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதெல்லாம் உன்கிட்ட இருக்கணுமோ அதெல்லாம் இருக்க வைக்கிறாங்க. எதெல்லாம் இருக்க கூடாதெல்லாம் அதெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஐயோ அது இருக்கணும்ட்டு. பட் நமக்கே தெரியாது. நம்ம ஆத்மாவும் அவங்க ஆத்மாவும் ஒண்ணுன்னும் போது என் ஆத்மாவுக்கு ஒரு விஷயம் வலிக்குதுன்னா அது அவங்களுக்கும் தானே வலிக்கும். புரியுதுங்களா? நல்ல வழியா இருக்கு அப்படின்னா அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதுவே கெட்ட வழியா இருக்கு அப்படின்னா அதை கிளீன் பண்ண வேண்டியது குருவோட வேலை. அதனாலதான் நீயும் நானும் ஒண்ணுன்றாங்க. இன்னும் எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து என்கிட்ட இருந்து கிருஷ்ணாவை எடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு வலி தாங்க முடியாது. அதே வலி தான் அம்மாக்கும் வலிக்கும். ஓகேவா? சோ அப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு. ஆனா எனக்குள்ள இருக்கிற அகங்காரம் எனக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது அம்மா அது எடுத்துதான் ஆகணும். சம்டைம் அது எடுக்கும் போது எனக்கு வலிக்கும். அந்த அகங்காரத்தை எனக்கு எடுக்கும் போது எனக்கு வலிக்கதான் செய்யும். ஆனா எடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா அது என்ன அழிச்சிரும். இருக்கக்கூடிய கிருஷ்ணாவை அது வந்து உருப்படி இல்லாம ஆக்கிடும். புரியுதுங்களா? அப்ப என்னுடைய ஆத்மாவும் அம்மாவுடைய ஆத்மாவும் ஒண்ணுன்ற அந்த உணர்வு இருக்கிறதுனாலதான் அம்மா கொடுக்க வேண்டியதை கொடுக்கறா, எடுக்க வேண்டியது எடுக்கிறா. புரியுதுங்களா? சோ சரணாகதி அடையும் போது இதுதான் நடக்கும். சோ என்ன சொல்றாங்கன்னா, உன் சொந்த ஆத்மாவிடம் நீ சரணடைவது உன் ஆன்மீக வளர்ச்சிக்காகவே ஆகும். அது குருவுக்காக அல்லவே அல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ நீ சரணாகதி அடையிறது அப்படின்றது உனக்காக தான் ராசா. அதனால குருக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. குருக்கு ஒண்ணுமே கிடையாது. சோ சரணாகதி அடையிற அப்படின்னா அது உனக்கு தான் நல்லது. நீ சரணாகதி அடைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நாளைக்கே நம்மளுக்கு ஒரு ஆக்சிடென்ட்னு ஒரு விதி இருக்கு அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோமே. சரணாகதி அடைஞ்சதுனால நம்மளுடைய வாழ்க்கையை அவங்க கிட்ட ஒப்படைச்சதுனால நம்மள அதுல இருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு. சோ நமக்கு தான் எல்லா பெனிஃபிட்டுமே தவிர்த்து அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? அடிதான் வாங்குவாங்க அவங்க. அப்ப எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு பதில் அம்மாவுக்கு அடி விழுற மாதிரி அவங்க அந்த கருமாவை நிறைய வாட்டி எடுத்திருக்காங்க. ஒன் டைம் அப்படிதான் கனவுல ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கனவு. அதுல நம்ம அம்மா அமிர்தானந்தமயி இல்லாத மாதிரி கனவு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப என்னோட அடியை வந்து அம்மா வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். சோ சரணாகதி அடைஞ்சேன் அப்படின்னா எனக்கு தான் பெனிஃபிட். அவங்களுக்கு கூட அடிதான் விழுது. ஏன்னா என் கருமாவை கழிக்கிறாங்களே அவங்க. அடிக்கடி அம்மா எத்தனை வாட்டி சொல்றாங்க எனக்கு தலை வலிச்சிருக்கு, எனக்கு கை கால் வலிக்குது. ஏன்னா நம்ம கருமாவை அவங்க எடுத்துக்கிறாங்க. சோ நம்ம சரணாகதி அடையிறதுனால நமக்கு தான் பெனிஃபிட்டே தவிர்த்து அவங்களுக்கு பெனிஃபிட்டே கிடையாது. அதுக்கு பதில் அவங்களுக்கு வலி, பெயின். ஏன்னா நம்ம பண்ண கருமாவை எல்லாத்தையும் அவங்க தாங்குறாங்க. புரியுதுங்களா? நம்ம தாங்குற வழியை விட எக்ஸ்ட்ராவே அவங்க தாங்குறாங்க. சோ அவங்களுக்கு தான் அந்த அடி. ஓகே, அடுத்தது. மேலை நாட்டவர்கள் அம்மாவின் வார்த்தைகளை ஆழ்ந்து கவனித்தார்கள். அம்மாவின் பதில்களை கேட்டு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த கூட்டத்தில் தலைவர் போல் இருந்தவர் அம்மாவிடம் தங்களின் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அம்மா, எங்கள் மனங்களில் நீண்ட நாட்களாக சந்தேகத்தை ஏற்படுத்தி இருந்த பல கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை எங்களுக்கு விளக்கினீர்கள். உண்மையில் அது எங்களுக்கு சிறந்த ஞானத்தை தந்தது. எங்களுக்கு மேலும் பல சந்தேகங்கள் இருந்தன. ஆனால் அவை அனைத்திற்கும் நாங்கள் கேட்காமலேயே இப்போது நீங்கள் பதில் சொல்லிவிட்டீர்கள். குருவின் கடனை திருப்பி அடைக்க முடியாது என்று சொல்வார்கள். இருந்தாலும் அம்மா, எங்களுடைய எளிமையான வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லோரும் அம்மாவின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார்கள். அம்மா பிரம்மச்சாரி ஸ்ரீகுமாரிடம் ஹார்மோனியம் கொண்டு வரும்படி கூறினார். ஹார்மோனியம் வந்ததும் அம்மா சில நாமாவளிகளை பாடினார். மேலும் மேலை நாட்டவர்களும் சேர்ந்து பாடினார்கள். நாமாவளி பாடும்போது அம்மா தெய்வீக பேரானந்த நிலையை அடைந்தார். இதை அவர்கள் அனைவரும் தங்களை மறந்து சிறிது அச்சத்தோடும் மிகுந்த பணிவோடும் பார்த்தபடி இருந்தனர்.
பக்தியில் பல்வேறு பாவங்களும் அம்மாவிடம் தோன்றுவதை காண்பது அவர்களுக்கு புதிய அனுபவம். நாம சங்கீர்த்தனம் முடிந்ததும் சிறிது நேரம் அம்மா முழுக்க முழுக்க தனக்குள்ளேயே ஆழ்ந்து முழுகியவாறு இருந்தார். பிறகு உலக நினைவுக்கு திரும்பிய அவர் உட்கார்ந்திருந்த ஆசனத்தில் எழுந்து அருகில் இருந்த உப்பங்கழியில் தென்பகுதியில் ஓரத்திற்கு சென்றார். அமைதியான ஆழ்ந்த அந்த தண்ணீரில் அடியிலிருந்து நீர்க்குமிழ்கள் கூடும் கூட்டமாக மேலே நீர்ப்பரப்பிற்கு வந்தபடியே இருந்தன. அவைகளில் மாலை வேளையில் அழகு ஒளி எதிரொலித்தது. ஓகே, அழகா அது கவிதை மாதிரி வர்ணிச்சிருக்காங்க அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே, ஸோ அம்மா வந்து இவங்க கேட்காத கேள்விக்கு கூட அம்மா வந்து பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அவங்க வந்து மேல்நாட்டவர்கள் வந்து சொல்றாங்க. இதுல வந்து பாருங்க, அம்மா அடிக்கடி ஆழ்ந்த நிலைக்கு போயிடுறாங்க இல்லையா, அதை வந்து அம்மா நமக்காக தான் பண்ணி காட்டுறாங்க. அதாவது அம்மாவுக்கு அது ஆக்சுவலி அது வருது, நமக்கும் அது காட்டுறாங்க. எல்லாருமே ஒரு விஷயம் நீ பேசி முடிச்சுட்டியா, டக்குன்னு பக்திக்குள்ள போயிடு, டக்குன்னு பஜனை பாடு. பாருங்க அம்மா எவ்வளவு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ நான் நேற்று கூட அம்மாட்ட கேட்டுட்டு இருந்தேன், அம்மா நீ அப்பப்பத்தாலும் சும்மா கண்ணை மூடிட்டு நீ போயிட்ட அங்கே போயிட்டு அம்மா வந்து அதுக்கப்புறம் தான் உலக வாழ்க்கைக்கு வந்தாங்கன்னு சொல்றாங்களே, எங்கதாமா போற? நான் கேட்பேன், அடிக்கடி கேட்பேன், நான் கேட்டுட்டே இருப்பேன், அம்மா எங்கதாமா போற? எங்களை மட்டும் ஏமா சுத்த வச்சுக்கிட்டே இருக்க, எங்களையும் அந்த மாதிரி ஏதாவது போவையம்மா, நீ மட்டும் 13 நேரம் கண்ணை மூடி 13 மணி நேரம்லாம் கண்ணை மூடி அப்படியே ஆழ்ந்த தியானத்தில், 13 நேரம் கம்மி, நான் சும்மா சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அப்படியே ஆழ்ந்த தியானத்திலேயே இருந்தேன்னு சொல்றாங்க. அப்படி என்னதாமா பண்ணுவ, எங்கதாமா போவ அப்படின்லாம் கேட்பேன். அப்போதான் வந்துட்டு ஏன் பாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அம்மா பதில் சொல்லுவாங்க. ஏன் பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அம்மா சொன்னாங்க, நீ மட்டும் உன் பசங்க கூப்பிட்டா கூட காதலே உள்ளாத அளவுக்கு எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ணாக்குள்ளேயே முழுகி போறியா, அந்த மாதிரி தான் நானும் முழுகி போறேன். அப்போ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம்மா எப்படி அடிக்கடி வந்து என்ன பேச்சு பேசினாலும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி அவங்களோட நிலைக்கு போயிட்டு வராங்க தெரியுமா, அந்த மாதிரி நம்மளும் அடிக்கடி நம்ம வந்து கிருஷ்ணாவோட நினைவுக்கு போயிட்டு வரணும். ஸோ நாளைக்கு நம்ம வந்து அறிவுக்கு எட்டாத அம்மா அப்படின்ற தலைப்பில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இதை பற்றி நம்ம நல்லா யோசிப்போம். ஓம் அமிர்தேஸ்வர நமः. ஓம் நம சிவாய. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று